அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஹோமியோபதி மருந்துகள் மூலமாக எவ்வாறு நாம் சரி செய்து கொள்ளலாம், அது எந்த அளவிற்கு பாதுகாப்பான சிகிச்சையாக அமையும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு குழந்தைகளுக்கு அதனுடைய தொப்புள் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஹோமியோபதி மருந்துகள் மூலமாக எவ்வாறு நாம் சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். தொப்புள் பகுதியில் அப்படியே வீக்கம் வந்து வலி ஏற்பட்டு குழந்தை அழுகிறது, அதனால் கஷ்டப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹோமியோபதி மருந்தான கேலண்டுலா மதர் டிஞ்சரை எடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 10 சொட்டை போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த தண்ணியை அதில் தண்ணியாக தேய்ச்சி கழுவி விடலாம், அல்லது அது மேலே அப்ளை பண்ணலாம், அல்லது அந்த வெதுவெதுப்பான நீரை அதில் தொட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வீக்கம் வலி குறையும். சரிங்களா? அதே போல் அந்த தொப்புள் பகுதியில் சீல் பிடிச்சிருச்சு, சீல் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹோமியோபதி மருந்தான சைலீஷியா இல்லை 30 பவரை நீங்கள் காலை மதியம் மாலை அப்படின்னு 3 வேளை கொடுத்து வந்தீங்கன்னா வித்தின் 2-3 டேஸில் அது சரியாகிவிடும். அதே போல் தொப்புள் பகுதியில் வீக்கம் சிவந்து இருக்குது, ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பெல்லடோனால் 30 பவரில் 1 or 2 டோசஸ் கொடுத்தீங்கன்னா அது சரியாயிடும். அது அடுத்து இன்னொரு பிரச்சனை தொப்புள் பகுதியில் வரும். தொப்புள் பகுதியிலேருந்து குழந்தைங்களுக்கு ரத்தம் வடிய ஆரம்பிக்கும். அப்படி ரத்தம் வடிந்தால் பயப்படவே வேண்டியதில்லை. அதுக்காக எந்த கஷ்டமும் நீங்கள் பட வேணாம். அந்த இடத்த சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கேலண்டுலா ஆயின்மெண்ட் வந்ததுன்னா அதை அப்ளை பண்ணி விடுங்க. உள்ளூர அப்ராட்டினம் ஹோமியோபதி மருந்து அப்ராட்டினம் 30 பவரை 1 or 2 டோசஸ் கொடுங்க. 30 பவரோ அல்லது 200 பவரோ கொடுங்க. கட்டாயம் அந்த ரத்தம் வர்றது நின்று அந்த புண்ணும் ஆறி போயிடும். அதில் அடுத்து இன்னொரு பிரச்சனை இருக்கும். தொப்புள் பகுதியில் வீக்கம் இருக்கும், புண்ணு இருக்கும், சீல் வடியும். அந்த சீல் துர்நாற்றம் அடிக்கும், வாடை அடிக்கும். அப்படி அடித்தால் ஹோமியோபதி மருந்தான ஆர்சனிக்கம் ஆல்பம் 30 பவரை 1 or 2 டோசஸ் கொடுங்க. கட்டாயம் அந்த வாடை நின்றுவிடும், புண்ணும் மாறிவிடும். நீங்கள் கேலண்டுலா ஆயின்மெண்ட்டு கொடுத்து அதை போட்டு சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாது. அந்த வீக்கம் வலி ஏதாவது கடித்து வந்திருக்கலாம், அல்லது ஏதாவது அடிபட்டு வந்திருக்கலாம், அல்லது கீழே படுத்து விளையாடும் பொழுது தொப்புளில் ஏதாவது குத்தி காயம் ஏற்பட்டிருக்கலாம். இது மாதிரி பல காரணங்கள் இருக்கும். ஆனால் எந்த காரணமாக இருந்தாலும் வீக்கமோ வலியோ இருந்தால் நான் மேலே சொன்ன அந்த மருந்துகளை பயன்படுத்தி நீங்கள் அந்த குழந்தைக்கு சிகிச்சை கொடுக்கலாம். அது கட்டாயம் உங்களுக்கு பலனளிக்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மருந்துகளை எல்லாம் 1 ட்ராம் 2 ட்ராம் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க.
இதுக்கு நோ எக்ஸ்பைரி, காலத்துக்கும் நீங்கள் இது இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். 1 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க, காலத்துக்கும் பயன்படுத்தலாம். சரிங்களா? இது பணம் வீணாக போயிடும், மருந்து வந்து பவர் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறலாம் இல்லை. ஒன்ஸ் ஹோமியோபதி மருந்து ப்ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நிச்சயம் அது அந்த பவரோடு தான் என்றென்றைக்கும் இருக்கும். இது வந்து நம்மளுடைய பண செலவையும் அல்லது அலைச்சலையும், குழந்தையை தூக்கிட்டு போய் டாக்டரை காமிச்சு பார்த்து பண்ணுற அலைச்சலையும் குறைக்கும். ஆனால் இதுக்கு மேலே இருந்ததுன்னா கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஹோமியோபதி டாக்டரை பாருங்கள். அதுவும் இல்லை என்றால் நீங்கள் எங்களோடு 9176380403 சர்வம் ஹெல்த் கேரில் ஃபோன் பண்ணிங்கன்னா டாக்டரே நேரடியாக ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், பிரச்சனைகளை கேட்டு அதற்கு நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள். ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும், உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.